எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே அந்த முருகப்பெருமானை கண்ணார கண்டு கலித்த பிறப்பன் வலசையிலே அரோகரா பிறப்பன் வலசையிலே இடுகாடு நன்காடு, அதுதான் சமரசம் உலாவும் இடமே. அந்த இடத்துல எந்தை முருகப்பெருமானை அருவவும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன். காங்கேய நல்லூரிலே இலக்கிய மாமணி அருள்மொழி அரசு டாக்டர் திருமுருக கிருபானந்த வாரியார் தந்தையிடம் 2வது மட்டும் படித்துவிட்டு 152 நூல்களை எழுதி உலக நாடுகளை சுற்றிய ஒரே தமிழன் எங்கள் கிருபானந்த வாரியார், நம் கிருபானந்த வாரியார். அப்படிப்பட்ட மண்ணிலே அவர் குடமுழுக்கு செய்த இந்த அற்புதமான தலத்திலே பாம்பன் சுவாமிகளுக்கு 6666 பாடல்களை பூடகமாக சூசகமாக ரொம்ப அழகா சொன்னார். இல்ல தகராலய ரகசியம் இது அருளியநாதர் அடி எடுத்து கொடுத்திருக்கிறார். முருகப்பெருமானுடைய பெயராலே இங்க வந்து பேசி சென்றிருக்கக்கூடிய சைவ சித்தாந்த துறையின் தலைவர் பெருமகனார் இடத்துல நான் சைவ சித்தாந்தம் பயின்றவன். அது ஒரு பெரிய பாக்கியம். நான் எம்ஏ படிக்கும்போது படிக்காத நாளும் பயணம் செய்யாத நாளும் பெரியவர்களோடு அவங்க பேச்சை கேட்காத நாளும் வீண். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கொண்டு தகவு எனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பாராயில் சிவகதி விளையும் என்று ரொம்ப வெளிப்படையாக நான் ரொம்ப லோக்கலாக பேசுறேன்னு சொன்னால் மறந்துடாதீங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு முக்கியமா என்ன தேவைன்னா கோணல்கள் இருக்கலாம், கோணங்கள் இருக்கலாம், கோணல்கள் அதிகமாயிடுச்சு. எதுல? மனசுல. அதனால்தான் மனமே முருகனின் மயில் வாகனம்னு சொன்னார். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஏன் 6666 பாடல்கள் பாடணும்? ரொம்ப அழகா சொன்னார். ஒரு பாட்டு வந்தது, காசின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. நான் படத்துக்காக சொல்லவில்லை. தெய்வத்தை தேடி பக்தர்கள் கூட்டம் ஆலயம் செல்லுதடி, ஒரு பாட்டினில் வாழும் பித்தனை தேடி தெய்வமே வந்தது. இறைவனுடைய நீட்சி அருட்கரம் இங்க வரணும். அதான் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினி பாதம் அருள் இரக்கம். நம்ம இடத்துல இரக்கமே இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை வெளியே வரவே முடியவில்லையே. வள்ளலாருக்கும் பாம்பனுக்கும் மற்றவர்களுக்கு என்ன வேறுபாடு என்பதை மிக தெளிவாக ஐயா அவர்கள் வளர் அருமுக சிவன் என்ற தலைப்பிலே பேசினார்கள். ராம ஈஸ்வரத்திலே இருந்து 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று வருகை புரிந்திருக்கக்கூடிய இவங்கெல்லாம் இறைவனை எப்படி லயிச்சுவாங்க? பெரும் பைம்புணத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் என்பினால். ஐயா சரவண ஐயா சொல்லுங்க. அப்ப பொய் என்புன்னு ஒண்ணு இருக்கு. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து மாணிக்க வாசகர் வீடகத்தே மோட்ச பேர் அடைவதற்காக புகுந்திடுவான் விரைகின்றான். அப்படிப்பட்ட என்னை சொல்றார்ல, அவர நாடகத்தில் நடிச்சவர். தணிகை திருச்செந்தூர் அழகாக விளக்கம் கொடுத்தார்கள். தாகத்தை தணிப்பது தண்ணீர், தண்ணீர் அதுக்கு நேர்பதம் வெந்நீர். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அந்தனர் பிராமணம் மட்டும் கிடையாது. தனர் குளிர்ச்சி பொருந்திய மனம் இருக்கணும், ஈவு இருக்கணும். தகராலய ரகசியத்திலே என்ன சொல்றார் சுவாமி பாம்பன் சுவாமிகள்? இறைவன் இருக்கக்கூடிய இடம் எது என்பதை குறிக்கிறார். பார்க்கிறாரு, இடுகாட்டில் பார்க்கிறாரே. அவன் அங்கிங்கெனாதபடி, தாய்மானவர் சொன்னதபடி அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த புத்தியாகி அருளோடு நிறைந்திருக்கிறான்.
வாரியாருடைய அருளால அடியேன் திருப்புகழில் முனைவர் பட்டம் பெற்றவன். உனைத்தினும் தொழுதிலன் உனது அடியினை உற பணிந்திலன் சரவண பெருமாளே. எம்ஏ படிக்கும் போது அங்க சைவ சித்தாந்தம் படித்த நினைவுகள். அவர் ஆசிரியராக வைரா வைரா என்று சொல்கின்ற வைரத்துக்கு நிகரான ரத்தின சபாபதி அவர்கள் சைவ சித்தாந்தம் எடுக்கின்ற காட்சி இன்னைக்கெல்லாம். இப்ப வாரியாரே சொல்வாராம், சைவ சித்தாந்தத்துல சந்தேகம் வந்தா நம்ம அருணை வடிவேல் முதலியார்கிட்ட போய் கேளுங்க. ஐயாவுக்கெல்லாம் அந்த செய்தி தெரியும். இன்னைக்கு பழமையை மறந்து விட்டோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வடுவல. ஆனால் பழையவற்றை முற்றிலுமாகவே ஒதுக்கி தள்ளுகின்ற இந்த இடியட் பாக்ஸ் என்ற செல்போன் வந்த பிறகு, தொலைக்காட்சிகள் வந்த பிறகு தாய்மார்கள் படிப்பதை நிறுத்திவிட்டார்கள். செல்போன் வந்த பிறகு மாணவர்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் ஏன் 6 மாத குழந்தைக்கு செல்போனை கொடுத்துட்டு, தயவு செய்து சொல்றேன், நிறைய கோணல்கள் வந்துடுச்சு நம்ம உள்ளத்துல. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். ஏன் கொரோனா வந்து சொல்லட்டுமா? ஏன் சுனாமி வந்து சொல்லட்டுமா? அவர் சொன்ன போது உரிமையே இழந்துட்டோம், உறவையே இழந்துட்டோம். உறவு கெட்டுப்போச்சு, உணர்வு கெட்டுப்போச்சு, உணவு கெட்டுப்போச்சு. இந்த 3 தான் கொரோனா என்ற அற்புதமான ஆயுதத்தை இறைவன் அனுப்பி நம்மை சுழுக்கெடுத்தான். ரைட், இங்க வாங்க. ஐயா தான் சொல்வார், எனக்கு குருநாதர் வாரியார் சுவாமிகள். அவர் தான் திருப்புவிழா நான் முனைவர் பட்டம் செய்வதற்கு காரணமாக அமைந்தவர். 2வது படிச்சுட்டு 152 புத்தகத்தை எழுதினார். ஆண்டவனே ஆண்டவனே, அறிவு வேறு ஞானம் வேறு, ஆசிரியர் வேறு குரு வேறு, வழிகாட்டி வேறு. 1000 ஆசிரியர்கள் இசைக்கொட்டு ஒரு குரு, 1000 குரு இசைக்கொட்டு ஒரு அப்பா, 1000 அப்பா இசைக்கொட்டு ஒரு அம்மா. வாரியார் சொல்வார், என் அப்பன் முருகப்பெருமானை வணங்காமல் விட்டாலும் விட்டு விடுவேன், ஆனால் என்னுடைய குருநாதர் அருணகிரிநாதனை மறக்காமல் நான் வணங்குவேன் என்று சொல்வார். நம்ம குருவரலியே இழந்துட்டுமே. பார்த்த உடனே அவர் முன்னாடி நான் மாணவனா மாறிட்டனே. அவர் எப்படின்னா, மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடும். வெற்றிவேல் முருகனுக்கு. பாரதி சொல்கிறான், காக்கை குருவி எங்கள் சாதி, கடல் வானும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம். இதை எப்பயாவது ரசிச்சிருக்கீங்களா? இதை எங்கிருந்து எடுக்கிறார் தெரியுமா? இவரு தகராலய ரகசியத்தை பாம்பன் சுவாமிகள் எங்கிருந்து எடுத்திருக்கிறார் தெரியுமா? இப்ப சொல்றேன், அருணகிரிநாதர்கிட்ட இருந்து எடுத்திருக்கிறார். ஏப்பா என்னப்பா ஆக்சிடென்ட் ஆயிட்டு இப்படி வந்து கிடக்கா, பையில தண்ணி வச்சிருக்க, தண்ணி கொடுக்க கூடாது, உனக்கெல்லாம் இதயமே இல்லையாப்பா? அருணகிரிநாதர் சொல்றார், எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே. என்ன பொருள்? திருக்குறள்ல சொல்றாரே வள்ளுவர், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான், வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். சைவ சித்தாந்தம் சொல்லும், நான் என்பது அகங்காரம், எனது என்று மமகாரம். சினமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் அடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. எனக்காவது மனசு அடங்கிருக்குமா? மனசு அடங்கவே இல்லையே. அதனால தானே சும்மா இருந்தார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு. அதுதான் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டம். பாருங்க, 2 பேர் பேசிட்டு இருக்காரு. ஐயா சொன்ன மாதிரி சும்மா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. என்னைக்கு நீங்க சும்மா இருத்தலாம், ஏதோ உட்கார்ல கம்முன்னு கடை சொல்றாங்கல்ல, கம்முன்னு இருக்க மாட்டேன் சொல்றாங்கல்ல, கம்முன்னு, அது ஒரு மந்திரம். சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள். ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெறும் பாழை பெற்ற வெளியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே. முகம் ஆருடைய தேசிகனே. இப்ப என்ன தெரியுமா மக்களுக்கு? திருப்பதி போனா என்ன கிடைக்கும்?
திருநெல்வேலி போனா என்ன கிடைக்கும், பழனி போனா என்ன கிடைக்கும், காங்கேயநல்லூர் பாம்பன் சுவாமிகள் வழிபாட்டுக்கு வந்தா என்ன கிடைக்கும்? என்னைக்கு எதிர்பார்ப்போட நம்ம பயணம் பண்றோமோ அங்கே இறைவன் நம்மை எதிர்நோக்கி இருக்க மாட்டான். ஆனா இப்ப திருவண்ணாமலை பாருங்க, எவனோ சொல்லிவிட்டான் ஆந்திராக்காரனுக்கு, டேய் உங்க தேவடுகாரு அவர் தான்டா குலதெய்வம்ட்டு மொத்த பேர வர ஆரம்பிச்சிட்டான். மலை சுற்றுவது, மலை ஏறுவது, மலை இறங்குவது, பட்டை கொட்டை எல்லாம் இருக்கட்டும், மனசு பரிசுத்தம் இல்லைன்னா சாமி சொல்றார், எனது யானும் வேறாகி. இது என் சொத்து, நான் கட்டின கோவில், நான் காப்பாத்தின ஊரு, நான் தலைக்கு நான் பண்ணேன், நான் உதவி பண்ண, நான் 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 இது ஃபுல்லா என் பேர்ல இருக்கிற சொத்துங்க, இவ்வளவு சொத்துங்க, நான் இவ்வளவு எழுதி வச்சிருக்கேங்க. அந்த எனது யானும் வேறாகி அது முதல்ல நீங்கணும். ஒரு இடத்துல பார்த்தேன், இது முருகனின் அருட்கொடை இந்த இல்லம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அடுத்து சொன்னாரு, எவரும் உயர்தினை யாதும் அகிரினை யானாகும். அப்போ உயர்தனை எல்லாம் நானாக, அகிரினை எல்லாம் யானாக பார்க்கின்ற பார்வை எப்ப வரும்? பக்குவ மரத்துடைய மக்குவடு பட்டுடைய பக்குவம் வேணுங்க. அந்த பக்குவம் இல்லைன்னா நீ இறை காட்சி காண இயலாது. வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவில் என்ன சொல்வார்? எல்லாம் வல்லே வயலூர் முருகப்பெருமானுடைய வற்றாத தரிப்பெரும் கருணையினாலேன்னு சொல்வார். ஏன்? திருச்சி பக்கத்துல வயலூர் முருகனை சுவாமியோட தந்தையார் மல்லையதாஸ் சுவாமியை அழைத்து செல்லும் பொழுது காட்சி கொடுத்தார் 5 வயசுல. முருகா நான் என்ற அகந்தை அழிக்கணும்னு சொன்னீங்களே அதுக்குன்றாரு. நான் சொல்றேங்க, இதுதான் வெற்றிங்க. ஃபர்ஸ்ட் வெற்றி. வெற்றின்னு கூட சொல்லக்கூடாது. அடுத்து ஐயா சொன்ன மாதிரி செயல்பாட்டுக்கு வரணும். வள்ளலார் தெளிவாகவே சொல்லிட்டார், உயிர்கொலையும் புலைப்பொசுப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர், அவங்க எல்லாம் புறையினத்தார். அவர்களுக்கு பயிர்ப்புறுமோர் பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக. மாத்திரமே அப்படின்னா தொல்காப்பியத்திலே தேற்றேகாரம், சாப்பாடு மட்டும் போட, வேற எதுவும் உபதேசம் பண்ணாதே. பரிந்து மற்றை பண்பு உரையேல் நண்பு உரையேல் அவர்கள் நயப்பொரு சன்மார்க்கம் அடையளவும் இதுதான் நம் ஆணை என எனக்கு நவீன்ற அருள் இறையே. இன்னொரு ரகசியம் சொல்றேன். எல்லாம் தேஜோ மண்டலத்தார் ரொம்ப அவருடைய கருத்துக்களை இறுக்கமாக 6666 பாட்டுல ஒரு 600 பாட்டு ஈஸியா படிக்கலாம். மீது அத்தனையும் சித்தர்கள் பாடல் போல, சித்த மருத்துவம் போல உருக்கமாக நெருக்கமாக எழுதியிருக்காரு. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உயர்ந்த விஷயம், ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது, ஒழுக்கம் இல்லாத, ஒரு உணர்வு இல்லாத, பற்று இல்லாத, ஐயா சொன்னதை போல ஒரு உறவுன்றது என்னன்னு தெரியாத அவரிடத்தில் அது கிடைத்து விடக்கூடாது. அதனால்தான் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்னே, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை ஏரகத்தை செட்டியாரே, நீ மங்காத செல்வத்தை எனக்கு தர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எனக்கு சீர் அகத்தை தா, ஜீரகத்தை தா. நீங்க எல்லாம் அவ்வளவு எளிமையான சித்தர் பாட்டை புரிஞ்சுக்க முடியாது. அதுபோல சுவாமிகள் ஏதோ குமாரசவம், ஒரு சில பல சண்முக கவசம், எளிமையாக தகராலய ரகசியம் எல்லாம் முருகப்பெருமானை வாரியார் சொல்வார். நான் சொல்லுவேன், அடியே சொல்லுவேன், கந்தனை வந்தனை செய்தால் உங்களுக்கு திருப்புகழ் சந்தம் சொந்தமாகும். தத்த தாத்த தந்த தாந்த தைய தன்ன தன தானே 8 சந்தத்தை வச்சு எங்கள் திருவண்ணாமலையில் பிறந்த அருணகிரிநாதர் இப்பொழுது 2.25 கோடியில மண்டபம் கட்டியிருக்கோம். எப்போ? 650 வருஷம் பொறுத்து. இவர் எத்தனை வருஷம் போனார்? இந்த ஆன்மா எத்தனையோ ஆண்டுகள் திரைச்சீலை மூடப்பட்டிருந்தது. இப்பொழுதுதான் வழக்குகள்லாம் தீர்ந்து, அதாவது இவருடைய சமாதிக்கே பத்திலா இந்த வினை பாருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. வழிபாடு இல்லாமல் திரைச்சீலையில் மட்டுமே இவருடைய உருவத்தை வழிபாடு செய்தார்கள். உங்களை போன்ற அடியார்கள் அங்க நான் பார்த்தேன், கண்ணீர் விட்டு அழுதேன். சாமி இது என்ன அக்கிரமம், இந்த இடம் யாருக்கு சொந்தம்? டேய், குட்டி ஆடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி தப்பி வந்தா குறவனுக்கு சொந்தம், தட்டுப்பட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம். வாரியார கேட்டாங்க, மைசூர் மகாராஜா கேட்கிறார், ஜெய சாம்ராஜ்ய உடையார், சாமி நீங்க தான் முருகன் பெருமானுக்கு பெரிய ஆத்தட்டின்னு சொல்றாங்க, அவ்வளவு பெரிய ஆளுங்களா நீங்க? ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. அவர் சொன்னார், ஒரு முருகன் அவர்கள் பெற்றவர் இல்லையா,
ஒரு மைசூர் சமஸ்தானத்தின் மகாராஜா தனக்கு நிகரான இருக்கையை அருகாமையிலே தந்து தங்க டம்ளர்ல பால் கொடுக்கிறாரே. அனைத்து முன்னாள் முதலமைச்சர்களும் வாரியார் சுவாமிகள் சொன்ன தட்டாமல் செய்தார்கள். என்ன காரணம்? அவர் சரியானவர், சரியான பாதையில் பயணிப்பவர். இந்த மாதிரி உணர்வு முதல்ல மனைவி கிட்ட இருந்து கணவன் மாறும், கணவன் கிட்ட மனைவி மாறும். அந்த நல்ல பேரை வாங்கணும். அதுதான் சொன்னார். குடும்பத்திலே நமக்கான உரிமை என்ன? அந்த உரிமையை நம்ம விட்டு கொடுக்காமல் செயல்படுகிற போதுதான். இப்ப பாருங்க, மலேசியாவில் சீனர்கள் அவங்க வழிபாடு பண்றாங்க அவங்க தெய்வத்தை, மலாய்க்காரர்கள் அவங்க இஸ்லாம். அந்நிய சமயத்துக்கு இடையிலே தமிழர்கள் படாத பாடுபடுகிறார்கள். ஆனா தைப்பூச விழாவை ரொம்ப பெரும் விஷயமா நடத்துறாங்க. அந்த நாட்டின் பிரதமர் வந்து துவக்கி வைக்கிறார். இது அங்க கிடைச்ச தமிழருடைய வெற்றி, அந்த ஒற்றுமை. சான்றோர் பெருமக்களே, அப்போ நான் எனது என்ற செருக்கு நீங்கி உயர்தினை உயிர்கள் அகிலை உயிர்கள் அனைத்தையும் ஒன்றாக பார்க்கின்ற அந்த இதய பாவனாதீதம் அருள்வாயே என்று அருணகிரிநாதர் திருப்புகழ்ல சொல்றார். அது சாமி என்ன சொல்றாரு? தகராலய ரகசியத்திலே அதுதான் சொல்றாரு. முதல்ல ஏன் தெரியுமா இதயத்தை சொல்றாங்க? உள்ள கரு உண்டான உடனே முதல் உருவாகக்கூடிய உறுப்பு இதயம். அந்த இதயத்திலே இறைவனை காண முடியும். சுவாமிகள் பரப்பன் வலசையிலே கண்டார். வயலூரிலே 5 வயது இருக்கும் பொழுது வாரியார் சுவாமிகள் முருகனை தரிசனம் செய்தார். மலையதாஸ் சுவாமிகள் காரணம். மருதூரிலே பிறந்து சென்னையிலே தவழ்ந்து வடலூரிலே ஜோதியான ராமலிங்க சுவாமிகள் 5 மாத குழந்தை, மறந்துடாதீங்க, 5 மாத குழந்தையாக இருந்த பொழுது சிதம்பரத்திலே நடராஜரை பார்த்து குழந்தை கொல் என்று சிரிக்கின்றது. பார்த்தால் இவருக்கு மட்டும் காட்சி கொடுக்கிறார் நடராஜபதி. அருள் விளக்கே அருட்சுடரே அருஜோதி சிவமே அருள் அமுதே அருள் நிறைவே அருள் படிவ பொருளே இருள் கடிந்தன் உளம் முழுதும் இடம் கொண்ட பதியே என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே. அதுதான் சொன்னார். அந்த உறவு எனக்குரிய தோழி. நம்ம வீட்டுக்கு அருட்பெரு ஜோதி ஆண்டவன் வரப்போகிறான். 1000 அறிவிளக்கை ஏற்றுங்கள். மறந்துடாதீங்க. வேற ஏதாவது நெய்யை ஊத்தி ஏத்திராதீங்க. ஏத்தனா என் சுவாமியினுடைய திருமேனிக்கு 1 மாசு செய்தாலும் செய்யும் திருளாய பசு நெய்யே ஊற்றிடுக. பரிந்து மற்றை நெய்யேல் பெருமானின் திருமேல். அது அந்த உணர்வு பெண்களுக்கு இருக்கணும். கணவனுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். அது இப்ப இருக்கான்னா தொலைக்காட்சியை பார்த்துட்டு எல்லாம் தொலைச்சிட்டாங்க. செல்போன் வந்த பிறகு ஐயா சொல்ல பிற தாய் தந்தையை மதிக்கின்ற பாங்கு, ஆசிரியர் மதிக்கின்ற பாங்கு. சார் அவன் மதிக்க கூட வேணாம் சார். ஒரு கல்லூரியில் நான் பிரின்சிபாலா இருக்கேன். முதல்ல ஆசிரியர் அடிக்க போறேன். அதான் ஒரு கவிஞர் எழுதினான், பள்ளிக்கூடத்தில் எங்களை பிறம்பு எடுக்க வேண்டாம் என்று சொன்னீர்கள், கல்லூரிக்கு வந்து கத்தி எடுத்து விட்டான். சான்றோர் பெருமக்கள், பள்ளிக்கு சென்றால் மாணவன் பிள்ளை ஒழுங்கா இருக்க மாட்டான்னு மல்லையதாஸ் சுவாமிகள் நல்நூல், தொல்காப்பியம், பெரிய புராணம், கந்த புராணம், இலக்கண இலக்கியங்கள்லாம் அவரே கத்து கொடுத்தாராம். அர்த்தம் புரியுதுங்களா? இது திண்ண பள்ளிக்கூடம், குருகுலத்தில் பயின்ற ஒரு பயிற்சி போலத்தான் நாங்கெல்லாம் சனி ஞாயிறிலே சென்று சைவ சித்தாந்த வகுப்புக்கு போவாங்க. படிக்கணும். படிக்காத நாள் வீணான நாள். சான்றோர் பெருமக்களே, அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகளை மிக சிறப்பாக, வள்ளலாரை மிக சிறப்பாக தனது குருநாதராக விளங்கக்கூடிய அருணகிரிநாதரை நீங்க சிலையா வச்சிருக்காருல, வள்ளலார வச்சிருக்காருல, பாம்பன் சுவாமிகளை எல்லாம் கொண்டாந்து வச்சவர் யாரு? நம்முடைய வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகளுக்கு மலேசியாவிலே மகா மாரியம்மன் கோவில் டெம்பிள்ல சிலை வைத்திருக்கிறார்கள். அடியே நாங்க சொற்பொழிவு போன போது பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணணும். ஏன்னா இங்க பாருங்க, ஒரு ரகசியம் சொல்றேன். உள்ளூர் சரக்கு விலை போகாது. உள்ளூர் மாடு, உள்ளூர் இனாம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சு பார்த்தா உள்ளூர் குலம் தீர்த்த குலம் ஆகாது. அருணகிரிநாதர் திருவண்ணாமல்லப்பான முத்தை திருப்பாட்டை அமெரிக்காவில் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பாடமா வச்சுக்கிறான். நம்ம ஊருக்காரருக்கு சந்தேகம் வரும் இல்ல,
என்ன இவன் தமிழையே மதிக்கிறது கிடையாது, தமிழ் இனத்தையும் மதிக்கிறது கிடையாது. அங்க போன கேட்டதுக்கு இது திருப்புகழ் அருணகிரி இதெல்லாம் தெரியாதுங்க. அப்புறம் ஏங்க வச்சிருக்கீங்க? ஸ்பீச் தெரப்பி. ஆபரேஷன் பண்ண பிறகு பேச்சு வராது இல்லையா, நரம்பு ஆபரேஷன் பண்ண பிறகு அந்த பேச்சு வன்மை வருவதற்காக நாங்கள் இந்த பாடலை பாடமாக வைத்திருக்கிறோம். இப்ப புரியுதுங்களா? அமெரிக்கா ஏன் வல்லரசுன்னு? அமெரிக்கா ஏன் வல்லரசு? ஒருத்தர் தான் கை தட்டுறாரு. ஏன்னா திருவண்ணாமலையில், நம்ம தமிழ்நாட்டிலே திருவண்ணாமலையிலே ஒரு ஒருங்கிணைந்த வடார்காடு மாவட்டத்திலே இருந்த திருவண்ணாமலையில் பிறந்த அருணகிரி பாருங்க. தீப திருவிழாவுக்கு மல்லைதாஸ் சுவாமிகள் இங்க காங்கேயநல்லூர் மடம் இருக்குங்க, காங்கேயநல்லூர் செங்குந்தர் மடம் இருக்கு. இப்பதான் நல்லா கட்டடம் கட்டி சுவாமியினுடைய உருவத்தை போட்டு வள்ளி தெய்வ யானை முருகனை போட்டிருக்காங்க. சான்றோர் பெருமக்களே, உலகத்திற்கு தமிழின் பெருமையை, தமிழ் கடவுள் முருகனின் பெருமையை, திருப்புகழின் பெருமையை உலகுக்கு சொன்ன ஒரே பெருந்தகை இந்த மண்ணில் பிறந்த வாரியாரை சாரும். பிறப்பின் வலசையில் பிறந்தாலும் கூட முருகனை இடுகாட்டிலே தரிசனம் கண்டு சொன்னதை போல நிச்சயமா பார்க்கலாங்க, நிச்சயமா பார்க்கலாங்க. ஆனா உளம் அவிழ, உணர்வு அவிழ, உரை அவிழ தமதோடு ஆனதுவும். இந்த வேலைக்காரன் வகுப்புன்னு சொன்னார்ல, 25 வகுப்பு, 25 வகுப்பு இருக்கு. திருப்புகள், அனுபூதி, அலங்காரம், அந்தாதி, விருத்தங்கள் வகுப்பு மட்டும் 25. அதுல வேலைக்காரன் வகுப்பு ஆன பய பக்தி வழிபாடு அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. அதுல யான் எனது என சருவும், நான் எங்க சமயம் பெருசு, நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். யான் எனது என சருவும் ஈன சமயத்தவர் என்னட்டாரு அருணகிரிநாதர், ஈன சமயத்தவர் எவரும் காண்பதற்கரிய வேலைக்காரனும் யாது நிலை அற்றலையும் 7 பிறவி கடலை ஏறவிடும் நற்கருணை ஓடக்காரனும். ஓடக்காரன், வேலைக்காரன், வேலைக்காரன். அந்த ஒரு வகுப்புக்கு 1000 பக்கம் உரை எழுதலாம். ஒன்னும் உரையெல்லாம் ஒன்னும் வானாங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அதுக்கடுத்து 3 வரி இருக்கு. மனமது செம்மையானால் வாயுவை அடக்க வேண்டாம், பிராணாயாமம். மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம். வாசியாலே மூல கணல் வீசியே ஓட்டி வரும் மாசர குண்டலினியை விட்டு ஓட்டுமே, நினைத்தபடி காட்டுமே, அது இங்கு அனைவரையும் கூட்டுமே, ஐயே மெத்த கடினம். வாசியோகம். சிவா சிவா சிவா, திருப்பி போடுங்க. சிவா 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 சி வாசி, வாசியோகம். வாசியாலே மூலக்கணல், மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம் அப்படி வரும் மேல. இது தேவையில்லை. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை அடக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம். அதுக்கு அடுத்த 2 வரி இருக்கு. அவருடைய ஐயா தான் சொல்றாரு, பாலும் நெய்யும் உடலுக்குருதி, வேலும் மயிலும் உயிருக்குருதி. சேவல் மயில் என்ன தத்துவம் தெரியுமா? சூரபத் ஐயா சொன்ன அது தத்துவம். என்ன பொருள்னா ஒலி, ஒளி. சேவல் கொக்கு அரை கோ, கொக்கு அரை கோ, கொக்கர கோ சேவல் ஒண்ணு என்ன சொல்லி கூவுது. என்ன பொருள்? கொக்குன்னா மாமரம், அரண்னா அரக்கனாகிய சூரபத்மன். கோ அப்படின்னு சொன்னால் அந்த அரக்கனாக நின்ற, மாமரமாக நின்ற அரக்கனை சம்மாரம் செய்த அரசன். அப்ப கொக்கு அரை கோ, கொக்கு அரை கோ, கொக்கரக்கோன்னா திருச்செந்தூர் கடலிலே மாமரமாக நின்ற, அரக்காக நின்ற என்னை சம்மாரம் செய்த கோவே வருக, கோவே வருக. அது ஒலி, சவுண்ட். பிசிக்ஸ் தியரி என்னன்னா சொல்லல, ஒலியும் ஒளியும். டிவில போடுவாங்கல்ல, இதுல போடுவாங்க ஒலியும் ஒளியும். ஒலி என்பது என்ன? மயில். முருகா, இந்த தோகை விரித்து ஆடிய போது இது சாதாரண தேசிய பறவை, இது பீகாக், இது ஏதோ ஆடுதுன்னு நான் நினைச்சேன். இல்லை இல்லை, பிரணவத்தினுடைய அடையாளம்.
ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்ட ஆடும் மயில் என்பது அறியேனே. மயில் ஒளி, பல வண்ண நிறங்கள் இருக்கு. ஒளி, சேவல் ஒலி, ஒலியும் ஒலியும் சப்தமும் ஒளியும் இல்லைன்னா இந்த உலகம் இருட்டில் மூழ்கிவிடும். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றை. நாம என்ன நினைச்சுக்கிறோம்? ஐயோ இது மனித பிறவி அரிது அரிது, மனிதராய் பிறத்தல் அரிது, அவையார் சொல்லிட்டா கிடையாது. அருணகிரிநாதர் சொல்கிறார் பேற்றை. இப்படி சொல்றாங்க உங்களுக்கு புரியுது மாதிரி. ஒரு காடு, தம்பி தம்பி காடு, காட்டின் வழியா ஒரு இளைஞன் போறான். புலியினுடைய உருமல் சத்தம் கேட்குது. எப்ப மனிதனுக்கு பயம் வரும் தெரியுமா? ரொம்ப அழகா சித்தர் பாட்டுல ரொம்ப அழகா பாடினாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன தேஜ மண்டலத்தை. ரொம்ப அழகா இருந்தது. ஏக ஜன கூட்டமடி ஞானத்தங்கமே, அங்க யமன் வந்தால் ஓட்டமடி ஞானத்தங்கமே. பாம்பன் சுவாமிக்கு குரு பூஜை நடக்க போகுது, இங்க சொற்பொழிவு நடக்குது, கேட்டுட்டு இருக்கோம். இங்க போய் யமன் வருவானா நம்புறது இல்ல. யமன் வந்துட்டாண்டி, முடிஞ்சு போச்சு. காட்டு வழியா போறான். அந்த புலி துரத்துது, ஓடுறான். ஓடும் பொழுது தடுக்கி ஒரு கிணத்துல விடுறான். காட்டுல எங்க சார் கிணறு கேட்காதீங்க, ஊரை ஒட்டியது. இப்ப கூட காமிச்சாங்க, குன்னூர்ல ஒரு பெரிய யானை வந்து குழாவை உடைச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு போகுது. மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. காட்டை ஒட்டிய பகுதி. பாழங்கிணத்துல விழுட்டான். விழும்பொழுது தண்ணி இல்லை, அடிபடுமேனு ஒரு கொடியை பிடிச்சிட்டான். கவனமா கேட்கணும். கொடியை பிடிச்ச உடனே கீழே இறங்க ரொம்ப நேரம் தொங்குறான். மேல புலி என்ன பண்ணுது? வா மகனே வா, உன்னை நான் சாப்பிடாம விட மாட்டேன், அதுக்கு பசி. சரி ரொம்ப நேரம் தொங்க முடியுமா? கை வலிக்கும் இல்லையா? கீழே இறங்கலான்னு பார்த்தா கீழே சர்பம் படம் எடுத்து ஆடுது. மேலவும் ஏற முடியல, கீழவும் இறங்க முடியல. இப்போ நடுக்கட்டானா இருக்கா. இந்த நேரம் பார்த்து ஒரு எலி வந்து அவன் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கொடியை கத்தரிக்கின்றது. மேலே புலி, இடையிலே எலி, கீழே பாம்பு. இந்த நேரம் பார்த்து ஒரு தேனடை உடைந்து ஒழுகுறது. சொட்டு சொட்டா செஞ்சு கோட்டையெல்லாம் போனீங்கன்னா சில நேரத்தில் தேனடை ஒழுகும். அப்போ அந்த தேன் ஒழுகிறத நாக்க நீட்டி சுவைக்கிறான் இந்த இளைஞன். என்ன தத்துவம்னா, அருணகிரிநாதர் சொன்னை போல பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இந்த பிரபஞ்சமாகிய சேரு, அந்த பாழும் கடல் இந்த உலகம், இந்த எலி, இந்த புலி, இந்த பாம்பு இருக்கு பாருங்க, இதுதான் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், இம்சைகள், இன்னல்கள். அதைத்தான் அருணகிரிநாதர் கூ கா என என் கிளை கூடி எழ போகாவகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவே நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே. தேவலோகத்துக்கெல்லாம் சிகாமணி அவன் தானா. சிகாமணின்னா மணிமகுடம் அவர் தான். சுரலோகத்துக்கு சிகாமணி யாரு? மணிமகுடன்னா சுவாமி தானா. அத சொல்வாரு, தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே. அப்படிப்பட்ட தேவதேவ தேவாதி தேவ பெருமாளை வணங்கியவர்கள் தான் அருணகிரிநாதரும் அகத்தியரும் நக்கீரரும் நம்முடைய பாம்பன் சுவாமிகளும் முருகம்மையாரும். எல்லாரும் படிக்கிறீங்களே, பெரிய புராணம் எல்லாரும் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். திருத்தொண்டர் புராணம். அதே போல முருகப்பெருமானுக்கு தேனூர் வரகவி சுவாமிகள் சேய்த்தொண்டர் புராணம் என்று எழுதியிருக்கிறார். அதுல நம்ம அருணகிரிநாதர் இவங்களெல்லாம் கொண்டு எழுதுறாரு. முருகம்மையார், பொய்யாமொழி புலவர். அந்த வரலாறு எல்லாம் படிச்சா அவங்க எல்லாம் பாரியா தான் சொல்வார். உண்ணும் போதும் உறங்கும் போதும் முருக சிந்தை, எண்ணும் போதும் எழுதும் போதும் முருக சிந்தையே, பண்ணும் போதும் பழகும் போதும் முருக சிந்தையே. எங்க நினைக்கிறோம்? கஷ்டம் வந்தா மட்டும் தான் அங்க போறோம். மாணிக்கவாசகர் சொல்றது போல நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து, ஐயா பாம்பன் சுவாமிகளும் அருணகிரிநாதரும் மாரியா சுவாமிகளும் முருகனுடைய உண்மை தொண்டர்களாகவே வாழ்ந்தவர்கள். 2 பேரு சன்னியாசி ஆயிட்டான். எதுக்குன்னா ஒரு ஊரா போனா நல்லா சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு. என்ன பண்ணா, அங்க என்ன கண்டிஷன்னா, அங்க கழுத்துல ஒரு பெரிய கிராமம், அது பெரிய ஜமீன்தார் சாப்பாடு போடுறார். இலையில 1001 ரூபாய் சன்மானம், நல்ல வடபாயசான சாப்பாடு அடியார்களுக்கு மட்டும்தான். ஆனா கழுத்துல என்ன இருக்கணும்? லிங்கம் இருக்கணும். லிங்காயத்தன்னு சொல்லுவாங்க. நம்ம வாரியார் சுவாமிகள் லிங்காயத்தர், லிங்க பூஜை பண்ணுவார். முருகன் வள்ளி தெய்வான பூஜை பண்ணுவார். இவங்க கிட்ட இல்ல. ஊருக்கு வெளியில போனாங்க.
கத்திரி தோட்டம், 2 கத்திரி பிஞ்சி எடுத்து கட்டிக்கினாங்க, வெள்ளை துணியில வந்து உட்காந்துட்டாங்க. சாமிகளே தயவு செய்து இப்போ எல்லாரும் பூஜை பண்ண போற நீங்க கட்டிக்கிற அந்த லிங்கத்தை எடுத்து வெளியே காட்டுங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க 2 பேருக்கும் இப்ப பேதி ஆகுது. ஏன் எடுத்து காட்டுனா கத்திரிக்காய், மாட்டிக்கினா போலியான சாமியாரங்க நம்ம பெண்ட் எடுத்துருவாங்க. நம்ப மாட்டீங்க, சன்னியாசியாகி 10 வருஷம் ஆச்சு, அது வரைக்கும் இறைவனை உண்மையா நினைக்கல. கற்பனை கடந்த ஜோதி கருணையே வடிவமாகி அற்புத கோல நீடி அருமறை திறத்தின் மேலாம் சாமி தெரியாம பண்ணிட்டு சாமி, ஆண்டவனே நாங்க சாப்பாட்டுக்காக வேஷம் போட்ட சாமி, என்ன காப்பாத்து சாமி, எங்க 2 பேரையும் காப்பாத்து சாமின்னு 2 பேரும் அழுகுறாங்க. என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர்? யானும் பொய், என் நெஞ்சம் பொய், என் உள்ளம் பொய், ஆனால் ஆண்டவனே வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. அதுதான் வழிபாடு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கொண்டான் அடிக்கின்றார், தில்லை கோவிலை கண்டு தாவி தாவி கும்மி அடிக்கின்றார். எப்படியா? இரு கண்களிலும் நீர் பெருக பெருக இறங்கி நின் மனம் உருக உருக அந்த அம்பலநாதன் வருக வருக அருமை சிவகதி தருக தருக கொண்டான் அடிக்கின்றார். தில்லை கோவிலை, இதெல்லாம் பஜன்ஸ்ல பாண்டது. சும்மா படிப்பு வேறங்க. உண்மையான கல்வி பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகத்துக்குள் இல்லை. நான் பல இடத்துல சொல்றது உண்டு. அது சிலபஸ் கொடுக்கறாங்க, வாத்தியாருங்க நாங்க நடத்துறோம், பையன் எழுத்து எழுதுறான், பாத்து எழுதுறான், பாஸ் பண்ணிடுறான். அதல்ல சான்றோர் பெருமக்களே. இப்பொழுது எல்லாம் அல்ல பிறப்பன் வளர்ச்சியிலே பிறந்து திருவான்மையூரிலே சமாதியாகி இன்றைக்கும் அருளாசி ஐயா சொன்னதை போல சிலருக்கு காட்சியளிக்கிறார், பலருக்கு கிடைக்கல காட்சின்னா இன்னும் நம்ம பக்குவம் அடையில நடத்தும். பக்குவம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் வாய்க்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான விழாவினை ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்துகின்ற ஐயா பெரியவர் தாண்டவ மூர்த்தி, மானாட மழுவாட மணியாட ஒளியாட மங்கை சிவகாமியாட கோணாட வானுலக கூட்டம் எல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட. அந்த கத்திரிக்காய் கதை சொல்லின்றீங்க, கிட்ட வந்து பூஜை பண்ண வர்றார், கத்திரிக்காய் எடுத்து காட்டுறா. இல்லைங்க இது வந்துங்க கத்திரி பிஞ்சு அளவு இருக்குங்க, இல்லைங்க எடுத்து காட்டுங்க. நமச்சிவாயம் 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 திறந்தாரு, பார்த்தா கத்திரி பிஞ்சு லிங்கமாக மாறி இருந்தது. அதனாலே ஆன்மா செம்மை வருகின்ற பொழுது ஆண்டவன் எந்த வடிவிலும் இந்த காட்சியளிப்பான். அப்படித்தான் நான் முருகப்பெருமானை காணாமல் வரமாட்டேன் என்று பிறப்பன் வலசையிலே இடுகாட்டிலே பள்ளம் நோண்டி அங்க பேய்கள் எல்லாம் வந்து பயம் உறுத்துது. என்ன வந்து எங்கிட்ட பயமுறுத்துங்கிறதுல உங்க வேலை ஆகாது, நான் முருகனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் காட்சி கொடுத்த பிறகுதான் அவர் அந்த பள்ளத்தில் இருந்து வெளியே வருகிறார். அடியார்கள் எல்லாம் பள்ளத்தில் விழுந்திருக்கக்கூடிய, அடிக்கடி சொல்லுவேன், அப்பர் இஸ் ஆல்வேஸ் அப்பர் நாட் லோயர்னுவேன். பள்ளத்தில் விழுந்திருக்கிற நம்ம எல்லாம் தூக்கி பிடித்தவர்கள் தான் 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், 18 சித்தர்கள், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், அகத்தியர், குமரகுருபரர். இவங்க எல்லாரும் நம்ம எல்லாம் மேல் நோக்கி பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், இறை பயணம் என்பதைத்தான் வலியுறுத்தியிருக்கிறார்கள். என இந்த அற்புதமான வாய்ப்பினை நல்கிய விழா நடத்துகின்ற தலைவர் பெருந்தகை தாண்டவமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லி, என்னை அறிமுகப்படுத்திய வாசுதேவன் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லி, இங்கே பிறப்பன் வலசையிலே ராமேஸ்வரத்திலிருந்து வருகை வந்திருக்கின்ற அடியாருடைய பொற்பாதங்களை, என்ன அங்கிருந்து எத்தனை மைல் தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க, எல்லாருடைய பொன்னார் திருவிழை வணங்கி, என் குருநாதர் வாரியார் சுவாமிகளை வணங்கி, பாம்பன் சுவாமியுடைய பொன்னார் திருவிழை வணங்கி, எல்லாம் வல்ல அருணகிரிநாத பெருமான் வாரியார் சொல்வார், மன்னிக்கணும் வாரியார் சொன்னது சொல்ற 9ஆவது படிக்கும் போது 7, 17, 14 லோகத்தில் திருப்புகழ் போல நூல் இல்லைன்னாரு. வாரியார் தான் உலகத்துக்கே அதை கொண்டாந்தவர், பரப்பியவர். அப்படிப்பட்ட திருப்புகழை தந்த அருணகிரிநாத பெருமானை வணங்கி, அதில் உள்ள இருக்கக்கூடிய வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், கலாந்தம் அவற்றையெல்லாம் தொகுத்து 6666 பாடலாக வழங்கிய பாம்பன் சுவாமியுடைய குரு பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல அவருடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி, எளிமையா இருங்க, உண்மையா இருங்க, கணவன் மனைவி முதல்ல ஒற்றுமையா இருங்க, அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருங்க, அடுத்த வீட்டுக்காரர் ஒற்றுமையா இருங்க, ஆண்டவனுடைய அருள் நிச்சயமா உங்களுக்கு கிட்டும் என்று சொல்லி மீண்டும் சொல்லிடுறேன். எல்லா மேடையிலும் சொல்றது, அவர் சொன்னதை போல கடுமையாகவே, புலால் உண்ணாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், தாய் தந்தையை தவற விடாதீர், தான தர்மம் பண்ணுங்கள்,
நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.